ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டானது வந்து சௌரம்னு பேர். சூரியனை முழு முதற் கடவுளாக தொழுகிறது சௌர மதம். சூரிய வழிபாடு சௌர மதத்தை சேர்ந்து. திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு உண்டான மதம், சைவ மதம். செவ்வாய்க்கிழமை வந்து ஜோதிடர்கள் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குங்காங்க. முருகனுக்கு இல்லை, அது செவ்வாய்க்கிழமை. அது வந்து சக்திக்கு உண்டானது, சாக்த மதத்துக்கு உண்டானது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பெண் தேவதைகள் ஆலயங்களுக்கெல்லாம் போகும். புதன்கிழமைக்கு வந்து விஷ்ணுவுக்கு உண்டானது, வைஷ்ணவத்துக்கு உண்டானது புதன்கிழமை. அத்தாப்புல வியாழக்கிழமை வந்து பிள்ளையாருக்கு உண்டானது. பிள்ளையாரை கும்பிடணும்னா வியாழக்கிழமை தான் கும்பிடும், ரொம்ப விசேஷமா இருக்கும். வெள்ளிக்கிழமை தான் முருகனுக்கு உண்டானது, அதான் கௌமார மதம்னு பேர். சனிக்கிழமை இருக்குல்ல, சனிக்கிழமை அதுதான் சாஸ்தான்னு சொல்றாங்கல்ல, சாஸ்தா சனி எல்லாத்துக்கும் உண்டுன்னு சனிக்கிழமை. அதனாலதான் எல்லா மதத்துக்காரங்களும் அந்த சனிக்கிழமையை மட்டும் ஒதுக்கிட்டாங்க. இஸ்லாமியரும் சனிக்கிழமை அன்னைக்கு சைத்தான் பிடிச்ச நாள்னு செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவங்க அதை சாத்தான் பிடிச்ச நாளும்பாங்க. நம்ம ஒரு ஆள் தான் அது அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கோம், சனீஸ்வரன். சனிங்கிறதுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால இந்த அறுவகை சமயம் அப்படிங்கிற சொல்றது வந்து சூரியனை வணங்குறது, சிவனை வணங்குறது, சக்தியை வணங்குறது, விஷ்ணுவை வணங்குறது, பிள்ளையாரை வணங்குறது, முருகனை வணங்குறது. 6 நாளைக்கும் அறுசமய வழிபாடுங்கிறது அதுதான். இந்த 7வது நாள் வந்து மதத்தோட சம்பந்தப்படாதனால எல்லா இதுவும் அதில் கலந்துருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது.